சொந்தம் எது சொந்தம் ஆமாம், இன்ட்ரெஸ்டிங்காக ஆடிட்டு இருக்கும்போது தான் யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அக்கா அக்கா உட்காருங்க. பாவம் 2 தடவை எழுந்து இருக்கிற பால்காரன் பேப்பர்காரனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்களா? போதும், நான் போய் திறக்கிறேன். யாரு நீங்க? என் பேர் கார்த்திக்கு. சிவமணி சார் இருக்காருங்களா? அங்கிள் கோர்ட்டுக்கு போயிட்டாரே. அப்படியா? வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்களா? அம்மா உள்ள தூங்குறாங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் உள்ள போகணும். இந்த வேலட்டை சிவமணி சார்கிட்ட கொடுத்துடுங்க. ஆ, இதுக்குள்ள என்ன இருக்கு? சிவமணி சாரோட வேலட் இது. அவர் வந்தால் கொடுத்துட்டுங்க. சரி, நான் கொடுத்துட்றேன். அக்கா இந்தாங்க. என்னம்மா இது? ஏதோ அங்கிளோட வேலட்டா. ஆமா. கார்த்திக்னு ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாரு. ஓஹோ, நேற்று தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஏன் பவித்ரா, என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல? பாவம், இவ்வளோ தூரம் அக்கறையாக கொண்டு வந்து கொடுத்தவருக்கு நான் ஒரு தேங்க்ஸாவது சொல்லியிருப்பேன்ல. என்னக்கா, நானே ரெட் காயின் போகணுன்ற டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற. போடு. என்னம்மா இது, தூங்கலையா? எங்கம்மா தூங்குறது, சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். இந்தா காஃபியை குடிச்சிட்டு அப்புறமா விளையாடுங்க. ஆண்டவா, என்ன ராதா, இந்த வேலட் எப்படி இங்க வந்துச்சு? நேற்றுக்கு கார்த்திக்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார்ல, அவர் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன ராதா, நேத்து ஃபோன் பண்ணவர் வந்தாரா? இருக்காரா, போயிட்டாரா? அவர் போயிட்டாரு. என்னம்மா நீ, என்ன ஏதுன்னு விசாரிக்காமையே அனுப்பிச்சிட்டீங்களா? ஒருவேளை வாசல்ல இருக்காரா என்னமோ பாப்போம். ஹாய். என்னங்க நீங்க? என்ன பயந்துட்டியா? பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. அம்மா, குட்டி பையனுங்க என்ன பண்றான்? இதோ தூங்கிட்டு இருக்கான். அப்ப எழுப்பிடுவான். ஹாய். ஷோ, இப்பதாங்க தூங்கிட்டு இருக்கான். வந்து உட்காருங்க. சரி விடு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையே? வீட்டு வேலைக்காரி ஒழுங்கு வந்து வேலை செஞ்சுட்டு போறாளா? அப்புறம் அந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்துனீங்களா? அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு எனக்கு எங்க வித்தியா டைம் இருக்கு. நான் காலையில போனா வர்றதுக்கு ராத்திரி ஆயிடுது. சரியா கூட சாப்பிட முடியல. ராத்திரி 11 மணிக்கு வந்தா சமைக்கிற மூடும் இல்லை. ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ஒத்துக்கிற மாட்டேனுது. என்ன பண்றது? வீட்டுக்கு வந்தா என்ன பண்றதுன்னு தோணல. என்னங்க, அப்ப நைட் சாப்பிடாம படுத்துடுறீங்களா? பேசாம இங்க வந்துருங்களேன். ஆமா, இங்க இருந்து டெய்லி வந்துட்டு போனா போறதுக்கும் வர்றதுக்கும் தான் டைம் சரியா இருக்கும். அப்புறம் கம்பெனி என்ன பண்றது? ஆமா, வந்ததுல இருந்து பாக்குறேன் அத்தையே காணும். அம்மா ஆடிட்டர் வீட்டு வரைக்கும் போயிருக்காங்க. எப்படி தான் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வித்யா, நான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போற விஷயமா அத்தைகிட்ட பேசலாம்னு வந்தேன். நீ அத்தைகிட்ட சொல்லிட. வித்யா, நான் உன்னை வெள்ளிக்கிழமை வந்து கூட்டிட்டு போறேன். எனக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு. நான் அப்பா வேற போய் பார்த்துட்டு போகணும். கிளம்புவா? ஓகேங்க. அண்ணா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முதல்ல உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க. அது ஒரு நல்ல நாள்லாம் பார்த்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதான் கூட்டிட்டு போனோம். சரிம்மா, நல்ல நாள் எதுன்னு நீங்க பாருங்க. அன்னைக்கு வந்து நான் கூட்டிட்டு போறேன். சரியா? என்னங்க, நீங்க அங்க தனியா கஷ்டப்படும் போது நான் எப்படிங்க இங்க இருக்க முடியும்? நான் வேணா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். நீங்க வெள்ளிக்கிழமை வாங்க. ஓகே. சமையல் அடிச்சு சாப்பிட்டு போயிடுங்களேன். இல்லம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. வரேம்மா. வரேன் வித்யா. போயிட்டு வாங்க, பார்த்து போங்க. என் செல்லம், என் வயிறுக்குட்டி, இங்க பாரு, அப்பா நம்மள வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு கூட்டு போறாரு. அங்க வந்து சமத்தா இருக்கணும். அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் அம்மா கோவம் வந்துடும், நான் அடிச்சிடுவேன். இங்கன்னா அவங்க பாட்டியும் அத்தையும் இருக்காங்க கேள்வி கேட்கறதுக்கு. அங்க யாரும் கிடையாது. சரியா? நல்லா சமத்தா இருக்கணும். என் செல்லம், சிரி. எதுக்கு வித்யா, அது நீ போய் தான் ஆகணுமா?
ஏன் நீ பேசாமல் இங்கேயே இருந்துறேன். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, அங்கே நீ தனியாக இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ? இங்கன்னா நான் இருக்கேன், பார்த்துப்பேன். அங்கே யார் இருக்கா? பச்சை குழந்தைல ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்மா. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ பரவாயில்ல, நீ பாலை கொடுத்து தொட்டியில் போட்டினா அது ஒரே இடத்துல கிடக்கும். தவழ ஆரம்பிச்சதுன்னு வை, கண்டதையும் எடுத்து வாயில் வச்சுக்கோ. அப்புறம் ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சே, நீ என்ன பண்ணுவ? ஆமா நீ, நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லையே. ஆனா அவர் அங்க சாப்பாட்டுக்கு தனியா கஷ்டப்படுவாரு. கஷ்டம்தான், ஆனால் அதோடைய கஷ்டம் ஒரு குழந்தைய தனியாக வளர்க்குறது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவார் அதானே? நான் சமைச்சு கொடுக்குறேன். நம்ம வீட்டில் எத்தனை ஆள் இருக்காங்க, யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புவோம். இங்கே பாரு, இப்போ குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, நீ என்ன பண்ணுவ? உனக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளை உக்காந்து அழுதுட்டு இருப்ப. அதை விட நீ குளிக்க போனீன்னா குழந்தை எங்கே விட்டு போவ? இதெல்லாம் யோசிச்சு பாரு. அது அவன் வளர்ற வரைக்கும் இங்கே என் பொறுப்பில் இருக்கிறதா நல்லது. என்ன? நீங்க சொல்றது சரிதான் அண்ணி. ஆனா இதுக்கு அவர் ஒத்துக்கணுமே. அவருக்கு நீ இந்த விஷயத்தெல்லாம் விளக்கி சொல்லுமா. அவங்க ஆம்பளை என்ன புரியும், நீ சொன்னதானே? நீ சொல்லு, அண்ணன் ஒத்துப்பாரு. இந்த மாதிரி அவன் வளர்ற வரைக்கும் இங்க அண்ணி பொறுப்புல இருக்கிறதா நல்லது அப்படி நீ சொல்லு. சரி அண்ணி, அருண் வளர்ற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன், அவர்கிட்டயும் சொல்லிடுறேன். மாப்பிள்ளை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தனியா இருப்பாரு? வேளைக்கு அவருக்கு சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம். நீ இங்க இருந்து புறப்பட்டாதான் சரியா வரும். நான் எப்படிமா அந்த குழந்தைய வச்சு தனியா இருக்க முடியும்? சில விஷயங்களை ஓப்பனா சொல்ல முடியாது. நீ புறப்பட்டு போ. என்ன ரகசியம்? இந்த மாதிரி நேரங்கள்ல தான் ஆம்பளைங்களுடைய மனசு தடுமாறும். மாப்பிள்ளை சும்மா இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. முதல்ல டிஃபன் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அப்புறம் வீட்டில் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் மாப்பிள்ளையே தனக்கு சொந்தமாக்கிக்குவாங்க. நமக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? ஓ, என்னம்மா நீ வேற நீ இப்படி பயமுடுத்துற? சரிம்மா, நான் அவருக்கு உடனே போய் ஃபோன் பண்றேன். நாளைக்கே என்ன வந்து கூட்டிட்டு போக சொல்றேன். வெள்ளிக்கிழமைக்கு நீயும் குழந்தையும் கும்படி பூண்டிக்கு புறப்படுங்க. அத்தை, இவங்க குழந்தைய தனியா வச்சுட்டு என்ன பண்ணுவா? ஒரு வருஷமாவது இங்க இருக்கட்டுமே. அன்னைக்கு நீங்க அப்படித்தானே சொன்னீங்க. அது அகிலா, நீ குழந்தை பெற்ற ஒரு மாசத்துல எல்லாம் இங்க வந்துட்டே இல்ல, அதே மாதிரி தானே வித்யாவும். பாவம் மாப்பிள்ளை எத்தனை நாளைக்கு அங்க தனியா கஷ்டப்படுவாரு. அதான் போகட்டும். ஏன் அண்ணி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நானும் அருணும் அடிக்கடி இங்க வந்துட்டு தானே போறோம். இந்த குழந்தை கொடு. ஹலோ, என்னங்க, நான் வித்யா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் குழந்தையும் வெள்ளிக்கிழமை ரெடியாக இருக்கோம். எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் எங்களை வந்து கூப்பிட்டு போகிறீங்க, சரியா? ஓகேங்க, 2 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வச்சிடுறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வித்யா குழந்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாளாம். போகட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, என்ன கொஞ்ச நாள் இருந்துட்டு போனீங்க சொல்லுங்களேன். என்ன நீ குழந்தை பிறந்ததுலேருந்து வித்யா இங்கே தானே இருக்கா? என்னைக்காவது ஒரு நாள்
அவள் புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு அனுப்பலான்னு பார்த்தோம். ஆனால் அப்பா அதுக்குள்ளே நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரு. பாவம் ஆகாஷ் எத்தனை நாள் தான் தனியாக இருப்பார். அவள் அங்கே போய் தானே ஆகணும். அவளை மட்டும் போக சொல்லுங்க, குழந்தை எங்கே விட்டு போக சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா? இன்னொருத்தர் குழந்தைய நாம வச்சுக்கிட்டு எப்படி? என்ன இன்னொருத்தர்? அவங்க தங்கச்சி தானே, நீங்க சொன்னா கேப்பா. போய் சொல்லுங்க போங்க. இது பாரு, நான் சொன்னா வித்யா கேட்பா, ஆனா ஆகாஷ் கேட்பாரா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு குழந்தை இருக்கணும். எனக்கு குழந்தை இங்க இருக்கணும். என்னால் குழந்தை எல்லாம் இருக்க முடியாது. என்ன இது? வித்யாவோட குழந்தைய தூக்க மாட்டேன்னு நீ அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தல, மறந்துட்டியா? ஆமா, சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்படி பண்ண என்ன? எப்படி? நானும் அவங்க கூட போய் எங்க குழந்தைய பாத்துக்கிறேன். சந்தேகமே இல்ல, உனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. இத பாரு அகிலா, வித்யா அவ குழந்தைய அவ வீட்டுக்கு தூக்கிட்டு போறா. இதுல உனக்கு என்ன? இல்ல இல்ல, அந்த குழந்தை இங்க இருந்து நான் எடுத்துட்டு போக விட மாட்டேன். அந்த குழந்தை என் கண் முன்னாடி தான் இருக்கும். முடியாது, அந்த குழந்தை விட்டு என்னால இருக்க முடியாது. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இத்தனை வரை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்னால அந்த குழந்தை விட்டுட்டு இருக்க முடியாது. குழந்தை குழந்தை நீ ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? அதான் நமக்கு இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. யார் சொன்னா இல்லன்னு ஆச்சுன்னு? யார் சொன்னா? என்னது? என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற நீ? என்னால குழந்தை விட்டு இருக்க முடியாது. நீங்க சொன்ன கேட்க. குழந்தை 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 இதை தவிர நீ வேற எதையும் யோசிக்க மாட்டியா? உனக்கு குழந்தை தானே வேணும்? உனக்கு குழந்தை தானே வேணும்? இதான் உன் குழந்தை. இது கூட படுத்துக்க, பேசிக்க, கொஞ்சிக்க. ஏன் உயிரை வாங்காத? ஹலோ அத்தான், நான் கார்த்திக் பேசுறேன். கார்த்திக், என்ன ஒரு வாரமா கம்பெனி பக்கமே வரல? ஆளே காணோம். ஆமா தான், சபிதா விஷயமா தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவளை தான் எல்லா இடத்துலயும் தேடுறேன். அவ எங்க இருக்கா என்னன்னு ஒண்ணுமே தெரியல. வக்கீல் சிவமணி வீட்டில் விசாரிச்சு பாத்தியா? அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணப்போ சபிதா பேசுற மாதிரி இருக்குன்னு சொன்னியே. அவங்க வீட்டுக்கும் போயிருந்தேன் தான். அங்க யாரோ 14-15 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவகிட்ட அந்த வேலைட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி கார்த்திக், சபிதாவே நினச்சிக்கிட்டு இருந்தா உனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். 2 நாள் கழிச்சு சபிதாவை தேடிக்கலாம். கம்பெனி பக்கம் வாயேன், உனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். இல்லத்தான், சபிதா விஷயத்துல இப்ப எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. போலீஸால கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் சபிதாவை கண்டுபிடிச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறமா தான் என்னோட மற்ற வேலையெல்லாம் நான் கவனிக்க முடியும். அவ எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தா, எதுக்காக அன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலத்தான். கவலைப்படாத கார்த்திக், சபிதா சீக்கிரம் கிடச்சி உன் பிரச்சனை சால்வ் ஆயிரும். சபிதாவோட அப்பாவுக்கு நான் ஒரு நல்ல மருமகனாக நடந்துக்க முடியல. அவங்கக்கிட்ட என் பேரை கெடுத்துக்கிட்டேன். அதனால் அவங்க என்னை எப்படி நினச்சாலும் பரவாயில்ல. அவங்க வீட்டில் ஒருவேளை சாப்பாட்டுக்காவது நான் கையை நினச்சிருக்கேன் இல்லையா? சபிதாவை கண்டுபிடிச்சு அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். பாவம், பெற்றவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். சரியத்தான், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். கார்த்திக், கார்த்திக், நீங்க டெலிஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஐ எம் ரியலி வெரி சாரி. நான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம உங்க மனசை நோக்கடிச்சிட்டேன். பரவாயில்லைங்க, இப்போவாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். இல்ல கார்த்திக், நான் நடந்துக்கிட்ட விதத்தை பத்தி நானே வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நீங்க தான் சபிதாவை மறைச்சு வச்சிருக்கிறீங்கன்னு நானே ஒரு தப்பான முடிவுக்கு வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை டார்ச்சர் பண்ணிட்டேன். ஐ ஃபீல் சாரி சார். ப்ளீஸ் என்னை மன்னிச்செடுப்பா. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? நடந்ததெல்லாம் விடுங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னோட ஒரே மோட்டிவ் இதுதான். சபிதாவை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க கார்த்திக். சபிதாவோட போட்டோ ஒன்று எனக்கு வேணும்.
தரேனே. வாங்க. என்ன டாக்டர்? இப்போ எங்கே பார்த்தாலும் ஹெப்படைட்டிஸ் பிங்கிற ஒரு நோய் பரவுது. இது வைரஸால் உருவாகிற மஞ்சக்காமாலை. அதுக்கான சிம்டம்ஸ் தான் தெரியுது. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. சீக்கிரம் நல்ல இடம்ல. அவசரப்படாதீங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். வித்யாவை அவங்க மாமனார் வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்குள்ளே குழந்தைக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், பார்த்துட்டு சொல்கிறேன், அப்புறம் போகலாம். அம்மா, நீங்க இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவீங்களா? செவ்வாய் வெள்ளி தான் வருவேன். இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை இந்த கோவில்ல பாத்திருக்கீங்களா? தெரியாதுங்க. வித்யா, ஏம்மா சும்மா எழுதிக்கிட்டே இருக்கே? அருணுக்கு சரியாயிடுமாம்மா. ஒன்றும் பயப்படாது. ரிசல்ட்டை பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா டாக்டர்? பார்ப்போம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பையன் இப்படி சுருண்டு போய் கிடக்கானேம்மா. அருணை பார்க்க அழுகியா வந்து. சரி சரி, நீ இங்கேருந்து அழுதுகிட்டு தான் இருக்க. வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நீயும் சாப்பிட்டுட்டு எனக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வா. அப்படியே மாத்திரத்துக்கு ஒரு புடவையும் குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வா. அண்ணடா ராஜா, அண்ணடா. நீங்க இல்லை இங்கேருந்து கஷ்டப்படணும். நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அருணை பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இங்கே தான் எல்லா சௌகரியமும் இருக்கேன். போ, நீ போயிட்டு வா. போ, கிளம்பு. அழுதுட்டு இருக்காத. போ. சரிம்மா, பார்த்துக்க. அண்ணம்மா அண்ணம்மா அண்ணடா ராஜா. வித்யா, குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? அகிலா, நீ சும்மா இரு. வித்யா, டாக்டர் என்ன சொன்னாரு? குழந்தைக்கு பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்தோம். குழந்தையோட பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ரிசல்ட் வந்தோடனே தான் எல்லாமே சொல்ல முடியுமா? இப்போ என்னாச்சுன்னு பாத்தியா? குழந்தை வித்யாவும் புறப்படும் போது போக வேணான்னு அவசரமா பேசினல்ல. ஐயோ, அதுக்கு நான் ஒன்று தெரிஞ்சுக்கோ, அனாவசியமா பேசாத. வாய் முடிக்க சும்மா இரு. மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்